என்னோட சைல்டு ஹோம் ஒர்க் பண்ணுறதே இல்லை, ஸ்டடீஸில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டேங்கிறாங்க, அதனால எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு பேரண்ட்ஸ் சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் தோணியிருக்கு அப்படின்னா நான் சில கொஷின்ஸ் உங்கள்கிட்ட கேட்பேன். இப்போ படிக்கலைன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய பேரண்ட்ஸுக்கு வந்து படிக்கலைன்னா அந்த ஒரு ஃப்யூச்சரே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ஃபியரில் தான் இருக்கும், ஒரு ஆங்ஸைட்டி, பேனிக் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அந்த எனர்ஜியில் போயிட்டு குழந்தைய படின்னு சொல்லும் போது அந்த பயம் தான் வந்து வெளியே வரும். ஸோ சிம்பிளாக சொல்கிறது அப்படின்னா, படிமா நல்லா இருப்ப அப்படின்னு சொல்கிறதுக்கும், படி இல்லைன்னா நீ அவ்வளோதான் உனக்கு வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம்தான். அதாவது உங்களோட வேர்ட்ஸில் வந்து ஒரே வேர்ட்ஸ் இருக்கும், பட் எனர்ஜி தான் டிஃப்ரென்ஸ். நீ படித்தா ரொம்ப நல்லா வருவேன்னு சொல்லலாம், படிச்சலைன்னா நீ உருப்படாமலே போயிடுவ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த எனர்ஜி தான் வந்து நம்ம கான்ஷியஸ் அவேர்னஸ் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதே மாதிரி குழந்தைக்கு படிக்க பிடிக்கலனாலும் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் குழந்தைய அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏதாவது ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் பிடிக்கலையா, இல்லை ஓவராலாக பிடிக்கலையா? ஏன்னா நம்ம வந்து ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து மட்டுமே குழந்தைய பார்க்கும் போது குழந்தை பண்ணுற விஷயங்கள்லாம் தெரியாது, பண்ணாத விஷயத்தையே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ நிறைய அவேர்னஸ் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, இந்தந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் என் குழந்தை நல்லா தான் படிக்கிறாங்க, சில சப்ஜெக்ட்ஸ் தான் படிக்கல, அப்போ ஏன் அந்த சப்ஜெக்ட் படிக்கல? அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். மேபி பிடிக்கலையா இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இல்லையா இருக்கும், டீச்சர் வந்து சொல்லி கொடுக்கலையா இருக்கும், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். பட் நமக்கு வந்து அந்த ஃபேக்டர்ஸ்லாம் நம்மளால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது, அதனால் வந்து படிக்கலன்னே சொல்லிட்டு இருப்போம். ஸோ நீங்கள் பொறுமையாக உட்காந்து அந்த எமோஷன்ஸை ரெகுலேட் பண்ணாதான் இதெல்லாம் வந்து கிளாரிட்டியே வரும். ரெகுலேட் பண்ணாத வரைக்கும் நம்ம அந்த ஃபியர்லேயே லூப்பில் சுற்றிட்டு இருப்போம். ஐயோ குழந்தை படிக்கலையே ஃப்யூச்சர் என்னாமோ, குழந்தை படிக்கலையே ஃப்யூச்சரில் என்னாமோ. நம்ம அந்த ஃபியர்லேயே உட்காந்துட்டு இருக்கும் போது குழந்தைக்கு நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து குழந்தை நல்லா வரணும்னு நினைப்போம், ஆனால் ஃபியரில் உட்காந்துருப்போம். அப்போ நமக்கு எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. உட்காந்து அந்த எமோஷ்னல் ரெகுலேஷன், நம்ம மைண்டில் என்ன ஸ்டோரி ஓடிக்கிட்டு இருக்கு, என்ன தாட்ஸ் ஓடிட்டுருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் குழந்தைக்கு எப்படி நான் ஹெல்ப் பண்ணி அந்த குழந்தைய வந்து சில பேரும் சொல்லுவாங்க பாஸ் பண்ணால் போதும்னு. அப்போ அதை வந்து எப்படி லவ்விங்காக கம்பேஷனேட்டாக சொல்லி அந்த குழந்தைக்கு புரிய வைக்கலான்னு பார்க்கலாம். ஸோ அவங்க கம்யூனிகேஷன் வர்றதுக்கே வந்து நமக்கு அந்த எமோஷனல் ரெகுலேஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் அந்த கான்ஷியஸ் அவேர்னஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்கணும்னு நான் சொல்லுவேன். நம்ம அந்த மாதிரி கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோமோ குழந்தை கேட்பாங்க. என்ன படிக்கலையோ, என்ன சப்ஜெக்ட் புரியலையோ அதை நம்ம புரிய வச்சு அதில் மார்க்ஸ் எடுக்கவும் சொல்லி கொடுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.